ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், எண்ணம் போல் வாழ்க்கை. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம். நாம் எப்படியாக சிந்திக்கிறோமோ அப்படியாகவே மாறுகிறோம். அதுபோல நாம் எப்படிப்பட்ட எண்ணங்களை மனதில் வைத்திருக்கிறோமோ அப்படியே நம் வாழ்க்கையும் காணப்படுகின்றது. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மற்றது தன்னிலும் தள்ளாமை தீர்த்து என்பது குறள். அதனுடைய விளக்கம் என்னவென்றால், எண்ணுவதெல்லாம் உயர்வையை பற்றியே எண்ண வேண்டும். எண்ணுவது என்றால் சிந்திப்பது ஆகும். நம்முடைய சிந்தனை உயர்வாகவே எப்பொழுதும் இருக்க வேண்டும். அந்த உயர்வான சிந்தனை உடனடியாக கைகூடி வரவில்லை என்றாலும் அதனை விட்டுவிடக் கூடாது. அப்படி நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது நம் மனதில் தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் நீங்கிவிடும். நம்முடைய எண்ணங்கள் சரியானதாக இருக்க வேண்டும். நாம் சிந்திக்கும் சிந்தனை நம்மை அவ்வாறே வாழவும் தூண்டுகின்றது. இயன்றவரை தேவ பிள்ளைகள் நேர்மறையான சிந்தனைகளையே சிந்திக்க வேண்டும். எதிர்மறையான காரியங்களை சிந்திக்கவே கூடாது. கண்ணாடிக்கு முன்பாக நாம் நிற்கும் பொழுது அது நம்மை பிரதிபலிக்கின்றது. நாம் எப்படி இருக்கின்றோம் என்று தெளிவாக காண்பிக்கின்றது. வேலை தேடி பட்டணத்திற்கு சென்ற 2 நண்பர்கள் கதை நாம் அறிந்ததே. ஒருவன் நல்லதையே தன் மனதில் சிந்தித்தான். மற்றவன் தன் இருதயத்தில் பொல்லாத நினைவுகளையே சிந்தித்துக் கொண்டிருந்தான். இருவரும் 2 வெவ்வேறு வீடுகளுக்கு வேலைக்கு சேர்ந்தனர். முதல் நண்பன் தன் எஜமானிடம் கனிவான உற்சாகமூட்டும் வார்த்தைகளையே பேசினான். அந்த வீட்டு எஜமான் சந்தோஷப்பட்டு அவனை அன்பாக நடத்தினார். 2ஆம் நண்பனோ தன் இருதயத்தின் சிந்தையாகிய பொல்லாத சிந்தனைகளையே பேசினான். உங்கள் வீடு மிகவும் சிறியதாய் இருக்கின்றது. ஒருவேளை நீங்கள் வளர்க்கும் மாடு மரித்து போனால் வெளியே எப்படி கொண்டு போவீர்கள்? அப்படி இப்படி என்று தீய காரியங்களையே பேசினான். இறுதியில் அந்த எஜமான் அவன் மீது கோபப்பட்டு அடித்து வேலையை விட்டே விரட்டிவிட்டார். கடைசியாக, சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, கீர்த்தியுள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனம். நல்லவைகளையே சிந்திப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். பரிசுத்தமுள்ள பிதாவே, கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையை எங்களுக்கும் தாரும் என்று நமது தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.